வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 138 அதனுடைய 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோர்வுகளையும் அகற்றி நீங்கள் இழந்ததை ஆண்டவர் 2 மடங்காய் கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் ஆத்துமாவிலே பலன் இல்லாதவர்களாய் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்தவர்களாய் இருக்கலாம். அங்கும் இங்கும் ஓடி சோர்ந்து போய் இருக்கலாம். அநேக காரியங்களுக்காக அலைந்து திரிந்து சோர்ந்து போயிருக்கலாம். மனிதருடைய வார்த்தைகளினால் சோர்ந்து போயிருக்கலாம். நான் ஜெபித்தும் எதுவும் என் வாழ்க்கையிலே நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்களை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாதே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். நீ சோர்ந்து போகாதே, உன் சுக வாழ்வை நான் துளிர்க்க பண்ணுவேன். நீ எதற்காக சோர்ந்து போய் இருக்கிறாயோ அதை நான் 2 மடங்காய் உனக்கு தருவேன். உன் ஆத்துமாவை பலப்படுத்துவேன். உனக்குள்ளே ஒரு தைரியத்தை நான் தருவேன். கலங்காதே, திகையாதே என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய சோர்வுகளை ஆண்டவர் ஒருவரே மாற்றுகிற தகப்பன். சோர்வை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு திகைப்பு உங்க வாழ்க்கையில உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். உன் ஆத்துமாவை பலப்படுத்துவேன். உனக்கு தைரியம் தருவேன். உனக்கு நம்பிக்கையை தருவேன். உன்னை மகிழ்ச்சியினால் நான் நிரப்புவேன். நீ ஏன் சொந்து போயிருக்கிறாய்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஏன் சோர்வுக்கு இடம் கொடுக்கிறீங்க? நீங்க பயப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் இழந்ததை ஆண்டவர் திரும்ப தருவார். எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, இழப்பின் நிமித்தம் சோர்வுகள் உங்களுடைய இருதயத்திலே உங்களை அப்படியே உருவ குத்தி கொண்டிருக்கலாம். அப்படியே உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். திரும்ப 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 உங்களை சோர்வுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சோர்வுகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இழந்ததை திரும்ப தருவார். மகிழ்ச்சியை தருவார். சந்தோஷத்தை தருவார். ஆசீர்வாதத்தை தருவார். மேன்மையை தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை சோர்வுகளை மாற்றி ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிற தகப்பன், கூப்பிடுகிற போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய சோர்வுகளை மாற்றி உடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.